ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிருத்திஸ் பிளாக்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல அமெரிக்கால மெடிக்கல் ஷாப் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கிராகர் பாத்தீங்கன்னா அமெரிக்கால செகண்ட் லார்ஜஸ்ட் ரீட்டைல் கம்பெனி. அமெரிக்கால எல்லா ஸ்டேட்ஸ்லயும் சேர்த்து 2255 ஃபார்மசிஸ் வச்சு சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு இருக்காங்க. அதுல மோஸ்ட் ஆஃப் த ஃபார்மசிஸ் பாத்தீங்கன்னா கிராகரோட சூப்பர் மார்க்கெட்லயே தான் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கிராகர் ஃபார்மசிக்கு தான் வந்திருக்கோம். போயிட்டு ஃபார்மசி எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் இனிமே அப்லோட் பண்ற வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இப்போ கிராகரோட ஃபார்மசிக்கு தான் வந்திருக்கோம். நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா எந்த மெடிசன் வேணும்னாலும் போய் கேட்டாலே கொடுத்துருவாங்க. டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் வேணும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரேரா தான் இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம எந்த ஒரு மெடிசனும் வாங்க முடியாது. ஒரு சில ஜென்ரலான மெடிசன் மட்டும் தான் டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம வாங்கிக்க முடியும். அதை தவிர மற்ற எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் கண்டிப்பா வேணும். ஸோ நம்ம ஃபார்மசிக்கு வந்தாச்சு. இப்போ அங்கே போயிட்டு மெடிசன் பிக்கப் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதை எப்படி பிக்கப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட்டில் டாக்டர் எழுதி கொடுப்பாங்க, இந்தந்த மெடிசன்ஸ் போய் வாங்கிக்கோங்க மெடிக்கல் ஷாப்பில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஊரில் மெடிசன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கான பேமெண்ட்டை பே பண்ணிட்டு நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விசிட் பண்ணுற டாக்டர் நம்மளோட பாடியை நல்லா தரவாக செக் பண்ணிட்டு நமக்கு என்ன மெடிசன்ஸ் வேணுமோ அதுக்கான லிஸ்ட்டை ஹாஸ்பிட்டலோட வெப்சைட்டில் நமக்குன்னு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அந்த போர்ட்டலில் அப்டேட் பண்ணிடுவாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹாஸ்பிட்டலில் விசிட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளை ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி தர சொல்லுவாங்க. அதில் நமக்கு பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் ஸ்டோர் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மெடிக்கல் ஷாப்புக்கு இந்த பிரிஸ்கிரிப்ஷனை அவங்க இமெயில் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த மெடிக்கல் ஸ்டோரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் நம்பருக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பிடுவாங்க. உங்களோட மெடிசன் பிக்கப்க்கு ரெடி ஆயிடுச்சு, அதோடைய எஸ்டிமேட்டட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிடுவாங்க. அந்த மெசேஜ் ரிசீவ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம போயிட்டு நம்மளோட டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க, அதை சொல்லிட்டு நம்மளோட ஃபோட்டோ ஐடி கேட்பாங்க, அதை காமிச்சோம் அப்படின்னா நம்மளோட மெடிசன்ஸ் கொடுத்துருவாங்க. நம்ம பே பண்ணிட்டு அதை வாங்கிட்டு வந்துக்கலாம். இப்படிதாங்க ப்ரிஸ்கிரிப்ஷனை காமிச்சோம் அப்படின்னா தான் மெடிசன் கொடுப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கோவிட்கான வேக்சினும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக தான் சார்ஜ் போட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபார்மசிலையும் வேக்சினேஷன் சென்டராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நான் முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஸோ இது கிராகர் ஃபார்மசியோட வேக்சினேஷன் சென்டர். ஒரு ஃபார்மசிக்குள்ளே வந்தீங்க அப்படின்னாலே 2 இடத்துல மெடிசன் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் த கவுண்டர். இப்போ நம்ம போயிட்டு டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனை வச்சு மெடிசன் வாங்கிட்டு வரோம் இல்லையா, அதுக்கு பேர் பிஹைண்ட் த கவுண்டர். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஓவர் த கவுண்டர் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளே போயிட்டு எந்த மெடிசன் வேணுமோ அதை எடுத்துக்கிட்டு பில் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ ஓவர் த கவுண்டர் மெடிசன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே ஃபார்மசியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஐலோட நம்பர்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ 17th ஐல் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா பர்சனல் கேர், அதாவது அடல்ட் நியூட்ரிஷன், விட்டமின்ஸ், ஓரல் ஹெல்த், ஃபெமினைன் கேர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளே ஈஸியாக எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக ஹோல் பாடி செக்அப் எல்லாருமே பண்ணிப்பாங்க. இது மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே பண்ணிப்பாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அப்போ தான் நம்ம பாடியில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்படி நாங்கள் ஹோல் பாடி செக்அப் பண்ணதில் எங்களுக்கு என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி 2 பேருக்குமே இருக்குது. எனக்கு ஹஸ்பண்ட்க்கு 2 பேருக்குமே இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. விட்டமின் டி டெஃபிஷியன்சி இங்கே காமனாக மோஸ்ட்லி எல்லாருக்குமே இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சன்லைட் 6 மந்த்ஸுக்கு நம்ம உடம்புல சன்லைட் கண்டிப்பாக படாது, அதுதான் ரீசன். ஸோ விட்டமின் டி சப்ளிமெண்ட்டுங்கிறது இங்கே மோஸ்ட்லி எல்லாருமே எடுத்துக்க வேண்டிய ஒன்று. இதுதான் எனக்கு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண மெடிசன். ஸோ இதில் ஒன்று ஓவர் த கவுண்டர் மெடிசன், இன்னொன்று பிஹைண்ட் த கவுண்டர் மெடிசன். அது வாங்கியாச்சு. ஸோ ஓவர் த கவுண்டர் மெடிசனை தான் இப்போ செக் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பார்த்தீங்கன்னா மென்னுக்கு தனியா, உமனுக்கு தனியா, கிட்ஸுக்கு தனியா அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் நம்ம போயிட்டு நம்மளோட மெடிசன் எது அப்படின்றத கரெக்டாக எடுத்துட்டு இவ்வளோ எம்ஜி இருக்கணும், இவ்வளோ எம்சிஜி இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை கரெக்டாக பார்த்து தான் மெடிசனை சூஸ் பண்ணணும். அண்ட் இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா
இன்ஸ்ட்ரக்ஷனும் குடுத்துருப்பாங்க. இந்த டேப்லெட் வந்து ஒரு நாள்ல ஒரு தடவ தான் சாப்பிடணும். 90 டேஸ்க்கு இது கன்டினியூஸா எடுத்துக்கோங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் டாக்டரே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓரலா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பதிலா இந்த பிரிஸ்கிரிப்ஷன்லயே மென்ஷன் பண்ணிருவாங்க. இந்த ஐல பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையான மெடிசின்ஸ் எல்லாமே இங்க இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்ட், காஃப், ஃபீவர், பெயின் ரிலீஃப், டயட் இதுக்கு தேவையான மெடிசின்ஸ் எல்லாமே இந்த ஐல இருக்கும். டாக்டர் வந்து பிரிஸ்கிரைப் பண்ண மெடிசின் மட்டும் தான் அந்த கவுண்டர்ல போய் வாங்கணும். அப்படி டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் தேவையில்லாத ஐட்டம்ஸ் வந்து நம்ம இங்கேருந்து எடுத்துட்டு போய் பில் பண்ணிக்கலாம். நம்ம ஊர்ல நம்மளோட பழக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னாலே ஒரு 100 டிகிரி அப்படிலாம் வருது அப்படின்னாலே, உடனே ஹாஸ்பிட்டல் போயிருவோம். இன்ஜெக்ஷன் பண்ணிருவோம். டேப்லெட்ஸ் எடுத்துப்போம். பட் இங்க பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் போறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சிக்கு தான் மோஸ்ட்லி வந்து ஹாஸ்பிட்டல் போற மாரி இருக்கும். ஸோ எமர்ஜென்சின்னு எப்ப கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா 103 டிகிரிஸ் இல்ல 104 டிகிரிய டச் பண்ணும்போது அப்பதான் வந்து ஃபீவர்ன்னு கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ ஈவன் குழந்தைங்களுக்கே வந்து ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னா, டாக்டர் கிட்ட கால் பண்ணி அப்பாயின்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றது கேட்கும்போதே, டாக்டர் வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து 100, 101, 102 அப்படின்லாம் சொன்னோம்னா, 103 ஆக வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இல்ல 104 ஆக வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 100 இருக்கிறதெல்லாம் வந்து பாடி டெம்பரேச்சர் இல்ல லைட்டான ஃபீவர் தான். அது வந்து டைல்னால் இல்ல மாட்ரின் குடுத்தாலே சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மெடிசன்லாம் பார்த்தீங்கன்னா, இங்க ஓவர் த கவுண்டர்லயே கிடைக்கும். ஸோ இங்கிருந்து வாங்கி நம்ம எப்பவுமே வீட்ல வந்து ஃபீவருக்கான மெடிசன், கோல்டுக்கான மெடிசன், காஃப்க்கான மெடிசன் இதெல்லாம் வந்து வீட்ல எப்பயுமே வச்சுட்டோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா, ஒரு 4 ஹார்ஸ் இல்ல 6 ஹார்ஸ் ஒன்ஸ் அந்த மாரி குடுத்தோம், கன்டினியூஸா குடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா, ஃபீவர் வந்து தானா குறைஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக தான். இங்கேயே பார்த்தீங்கன்னா, டயட்டுக்கான சப்ளிமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஐ கேர், ஓரல் கேர், ஃபுட் கேர் இந்த மாதிரி நமக்கு தேவையான எல்லா மெடிசன்ஸுமே பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஃபார்மசிலேயே கிடைச்சிரும். அமெரிக்கால பார்த்தீங்கன்னா, எல்லா ஃபார்மசியும் கிட்டத்தட்ட இதே செட்டப்ல தான் இருக்கும். இது வந்து க்ராகரோட ஃபார்மசி. இதே மாதிரி தான் வால்மார்ட், டார்கெட், காஸ்கோ, சிவிஎஸ் இந்த மாதிரி நிறைய ஃபார்மசிஸ் இருக்கும். அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆயில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்மளா போய் எடுத்துக்கிற மெடிசன்ஸ் வந்து நம்மளாவே போய் எடுத்துக்கலாம். டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதை மட்டும் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா, அவங்க வந்து அதை பார்த்துட்டு அந்த மெடிசன்ஸை நமக்கு கொடுப்பாங்க. ஸோ யூஎஸ்ஏல இருக்கிற ஃபார்மசி வந்து இப்படி தாங்க இருக்கும். நாங்கள் மெடிசன் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து வாங்கிக்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை.